டீ கடையில் போனீங்கன்னா கூட்டம் கூட்டமாக காலையிலையும் சாயந்தரமும் நிற்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பக்கம் மாஸ்டர் அப்படி போண்டாவை தட்டி வடையை தட்டி போட்டவுடனே சுட சுட அப்படி சரன்னு போடுவார். எடுத்து 2 வடை எனக்கு 2 உனக்கு 2ன்னு அடித்து பிடிச்சி வாங்கி அந்த பேப்பரில் நசுக்கி எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணுறாங்களாம். அப்புறம் சாப்பிடும்போது என்ன டேஸ்ட்டு அப்படி சாப்பிடுவாங்க. மத்திய அரசு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு, என்ன இங்கே பேப்பரை போட்டு கசக்கிறாங்க, மையூரை உள்ளே வரும்ல, இந்த வாரப்பா இந்த பேப்பர்லாம் கொடுக்கப்படாது, அதுக்கு வேறு பேப்பர் இருக்குது, அப்படி தான் வாங்கணும், இல்லைன்னா கடையை சீல் வச்சு போகிறோம்னு கடைக்காரர்கிட்ட எச்சரிச்சிருக்கு. ஏயா அவங்க சாப்பிட்டதுக்கு டயட்டே பண்ணுவேன்னு கடைக்காரங்க புலம்புறாங்க. சரி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மக்களை பார்த்து கேட்டோம். எங்களுக்கு அதை அமைக்கிட்டு சாப்பிட்லன்னா அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்கிறாங்க. இந்த வடையை பற்றி வாங்கி சாப்பிடும்போது அவங்க என்ன செய்றாங்கன்னா டக்குன்னு இந்த பழைய நியூஸ் பேப்பரில் இருந்து கட் பண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. அதை நம்ம பிழிஞ்சு தான் அதுக்கப்புறம் தான் சாப்பிடுதோம். இலைகள் தான் முன்னாடி உள்ள ஆளுங்கெல்லாம் இலைகளை தட்டில் கொடுப்பாங்க. இப்போ இந்த பேப்பரில் கொடுக்கறதுனால இது ரொம்ப டேஞ்சர். இது ஏன்னா நியூஸ் பேப்பரில் கொடுக்குறதுனால என்ன அப்படிங்கிறதுனா அந்த பேப்பரில் உள்ள அந்த மருந்து ஒரு பாய்சன். அது அதே மாதிரி என்னன்னாக்கா இப்போ பாலிதீன் பையில் டீ பார்சல் ஏற்கனவே பிளாஸ்டிக்கை முற்றிலும் தடை பண்ணு சொல்லிட்டு நடைமுறைக்கே வரல. இது அரசு துரிதப்படுத்தி எல்லா பக்கமும் நடவடிக்கைகள் எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் அவ்வப்போது அப்பப்போ இதை சரி நடைமுறையில் இருக்குதா அப்படின்றத அடிக்கடி விசாரிச்சாங்கன்னா மக்கள் இன்னும் பயன்பெறுவாங்க. நியூஸ் பேப்பர்ல சாயம் போகும், அதனால சாப்பிடும் போது அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அது பாதிப்பு, வயிறு வலி வரும், சாப்பிட முடியாது, எண்ணெய் ஏப்பம் மாதிரி வரும். எண்ணெய் அதிகமா இருந்தாலே சாப்பிட்றது நமக்கு உடம்புக்கு நல்லது இல்லை. அதை விட கொடூரமான பாதிப்பு சார் கேரிப்பை தான் சார். கேரிப்பையில் அந்த சூடான பொருளை எழுத போகிறாங்க, உடனே அந்த கேரிப்பையில் தான் ஃபஸ்ட்டு போட்டு கொடுக்குறாங்க. இது பேச்சல்ல மட்டும் சொல்லிட்டு போகக்கூடாது, கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். பஜ்ஜி போண்டா நியூஸ் பேப்பரில் வச்சு சாப்பிட்றது கெடுதல் தான். ஆக்சுவலி அந்த பேப்பரில் என்ன இருக்குது எது இருக்குன்னு தெரியறதில்ல, அப்படியே போட்டு ப்ரெஸ் பண்ணி அந்த எண்ணெய் இதில் பட்டு அதில் இருக்கிற கெமிக்கல் இதில் பட்டு ரொம்ப இன்ஃபெக்ஷன்லாம் ஆகும் இல்லைங்களா. போண்டா பஜ்ஜி எல்லாம் கடையில் வாங்கி அந்த நியூஸ் பேப்பரில் வச்சு மடித்து அந்த எண்ணெய் பதத்தை எடுத்து சாப்பிட்றது உடம்புக்கும் நமக்கும் ரொம்ப கெடுதல். சாப்பிட்ருக்குங்க அது மாதிரிங்க, ஆனால் அது எல்லாத்துக்கும் கெடுதல் தாங்க. பேப்பரை வச்சு கொடுக்கறனால ஃபுட் பாய்சன் ஆகும், மோசம் போகும், அதெல்லாம் சிக்கல் இருக்கு சார். வாழை இலை தான் பெஸ்ட்டு, இதுக்கு மாற்று ஒன்றுமே இல்லை. அதை சாப்பிடக்கூடியவங்க குறிப்பாக குழந்தைகளுக்கு அது இன்ஃபெக்ஷன் ஆகும், ஃபுட் பாய்சன் ஆகும். நீங்கள் பாருங்கள், ஏதாவது கடையில் சாப்பிட்டீங்கன்னா ஒன்று உப்பு கூட இருக்கும், இல்லை எண்ணெய் கூடுதலாக இருக்குது. இது சாப்பிட்ற பட்சத்தில் தொழிலாளர்களுக்கு பல்வேறு வகையான உபாதைகள், உடல் உபாதைகள்,